இங்கு குறிப்பிட்டுள்ளபடி தீரு ராஜா ஏதேனில் இருக்கவும் இல்லை, வடதிசையிலுள்ள தேவனுடைய பர்வதத்தில் வைக்கப்படவும் இல்லை. அவன் இரத்தினங்களாலும் பொன்னினாலும் சிருஷ்டிக்கப்படவும் இல்லை. அவன் ஒரு கேருபாகவும் இருக்கவில்லை. இந்த எல்லா அம்சங்களுக்கும் பொருத்தமானவன் தீரு ராஜாவுக்குள் இருந்த சாத்தானே. தேவன் அவனை காப்பாற்றுகிறதற்கான கேருபாக அபிஷேகம் பண்ணி அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே வைத்தார். தேவனின் சிங்காசனத்தையும் பரிசுத்தத்தையும் பாதுகாப்பதற்கான முத்திரை மோதிரமாக சகலவித விலை உயர்ந்த அழகிய இரத்தினங்களாலும் பொன்னினாலும் படைக்கப்பட்ட அவன் அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவிக் கொண்டிருந்தான். தேவனின் சகல வல்லமையையும் மகிமை பிரதாபங்களையும் அறிந்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருந்தான். வட திசையிலுள்ள ஆராதனை கூட்டத்தார் தேவனை நமஸ்கரிக்க வழி நடத்துவதற்காக இவன் உருவாக்கப்பட்ட நாளிலே வாத்தியங்கள் முழங்கி